அதாவது உத்தமனும் வில்லனும் ஒரே ஆள்தான். இதில் வந்து இரட்டை வேடம் என்பது இல்லை, இரண்டு வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. ஒன்று வந்து 8ஆம் நூற்றாண்டு, இன்னொன்று வந்து 21ஆம் நூற்றாண்டு. நீங்கள் படம் பார்க்கும்போது ரெண்டு கலந்தே வரும், ஆனால் ரொம்ப சிம்பிளாக கலந்துருக்கும். வித்தியாசமான ஒரு படம். இதில் என்ன இல்லை என்பதை தெளிவாக சொல்ல முடியும். என்ன இருக்கிறது என்பது நீளமான பட்டியல், என்ன இல்லை என்பது வந்து சுருக்கமான ஒரு விஷயம். இதில் வந்து வழிந்தோடும் ரத்தம் ரத்த கலரி ஃபைட்டு அது கிடையாது. கார் தலை குப்புற விழுதும் கார் சேசிங்கும், மனிதர்களை ட்ரிப்பிள் சமர்சால்ட் அடித்து மிதிப்பதும் அல்லது துப்பாக்கியால் சுடுவதும் ஸ்லோ மோஷனில் ஓடுவதும் இதெல்லாம் இருக்காது. இது மனிதர்களை பற்றிய படம். இது காமெடி படமானு கேட்டால் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ அழுகிற படமானு கேட்டால் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ரெண்டும் நிகழ்வு நிறையா இருக்கும் படத்தில், சிரிப்பும் நிறையா இருக்கும். ரெண்டும் கலந்தது தான் இது. எத்தனையோ படத்தில் நடிக்கலை, ஆனால் இந்த படத்தில் அவர் நடித்து விட்டு போயிருக்கிறார் என்பது வந்து எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆவணமாக அது மாறி இருக்கிறது. எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமான ஒரு ஆவணம். ஏன் இன்னும் சொல்லப்போனால், அந்த வீட்டில் ஒரு அம்மா தனியாக உட்காந்துருக்காங்க, அவங்க ஞாயிற்றுக்கிழமை போட்டு பார்க்க ஒரு படமாக இது மாறி விடுது. பாலச்சந்தர் சார் கூட 36 படம் பண்ணியிருக்கேன் நான். அதில் அந்த 36 படங்கிறது வந்து என் தகப்பனார் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நான் செலவழித்த மனித நேரங்களை விட அதிக நேரம் திரு பாலச்சந்தர் அவர்களுடனும் அனந்து அவர்களுடனும் நான் கழித்த நேரங்கள். இவங்க தான் நிஜமாகவே பெரியப்பா சித்தப்பான்னு சொன்னால் இவங்க தான் எனக்கு. ரமேஷ் அரவிந்துங்கிறவர் வந்து இது அவருக்கும் தெரியும், எனக்கும் சரி, ஒரு பெரிய புது அனுபவமாக இருக்காது. ஒன்று, எல்லார் வேலையும் செய்வோம். அதில் வந்து டிக்னிட்டி ஆஃப் லேபர், அது வந்து எந்த லேபர் செஞ்சாலும் அதில் ஒரு டிக்னிட்டி உண்டு. ஒரு படத்தை உந்தி முன்னே தள்ளுவதற்கு யார் எந்த பாகத்தை பிடிக்கிறார்கள் என்பதை பொறுத்த இல்லை, இந்த தேர் நகர்த்த வேண்டும் என்பதுதான். அப்படி பார்க்கும்போது ரமேஷ் பல நேரங்களில் நான் எடுக்கும் சினிமாக்களில் இருந்திருக்கிறார். அது மாதிரி தான் நாங்கள் இருப்போம். இப்போ நான் திடீர்னு இப்போ ஃபோன் போட்டு விருமாண்டிக்கு கூப்பிட்டேன், வந்து பண்ணி கொடுத்தாரு. ஹேராமுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் போய் படம் டைரக்ட் பண்ணார். வேஷம் கொடுத்தா வேஷம் நடிப்பார். இந்த சினிமா என்னும் இந்த அற்புத தொழிற்சாலையில் எந்த வேலை கிடைத்தாலும் செய்ய தயாராக இருக்கும் ஒரு சிறிய கூட்டம். நல்ல உயர் பதவி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆரம்பத்திலிருந்தே என்பது தான் எங்களுடைய பாக்கியம். இதில் 5 ஹீரோயின்னா டியூட் பாடினா தான் ஹீரோயின்னு கிடையாது. 5 ஹீரோயின் அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். அதில் வந்து ஊர்வசி நடிக்கிறாருன்னு சொல்கிறது வந்து ஒரு புதிய அறிமுகமாக இருக்காது. நல்லா நடிக்கிறது மட்டும்தான் அவருடைய முதல் வேலை. இதில் நான் சொன்னது போல் வாட் இஸ் நாட் தேர் இன் த ஃபிலிம் சொல்லிட்டேன். வாட் இஸ் தேர் இன் திஸ் ஃபிலிம் இஸ் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ். அதாவது நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இல்லைங்கிறது. அது ஒரு காலகட்டம். என் கூட நடித்த எல்லாருமே, ஒரு டிரைவர் வேஷம் கூட இந்த படத்தில் பிரமாதமாக இருக்குங்க என்று சொல்வது. இப்போ இதில் இருக்காங்க, பார்வதி நடிச்சிருக்காங்க. பெரிய வேஷம்னு சொல்லிட முடியாது, சின்ன வேஷம்னு சொல்லிட முடியாது. அவங்களுடைய ஆகட்டும், அப்கோர்ஸ் ஊர்வசியை சொல்ல வேண்டியதில்லை. ஆண்ட்ரியாவே உங்களுக்கு ஒரு வியப்பாகத்தான் இருக்கும். இதுவரை பார்க்காத ஒரு ஆண்ட்ரியாவாக. பூஜா குமாரை நீங்கள் இதுவரைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு படங்களில் அது மாதிரி புதுசாக ஒரு பையன் அஸ்வின் ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதுவரை நடித்ததே கிடையாது. அவர் டைரக்ஷனாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கிலாண்டில் போய் படிக்க போயிருந்தவர். அவர் ஒரு பாத்திரம் செய்திருக்கிறார். எல்லாம் மிக வித்தியாசமாக என்னுடைய மகனாக நடிக்கிறார்.
என் வாழ்க்கையில் இருக்குது. முத்தக்காட்சி இல்லாமல் என் வாழ்க்கையே கிடையாதுங்க. ஆரம்பத்தில் இருந்து இந்த வீட்டில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது முத்தம் இல்லாமல் நான் வெளியே போனதே கிடையாது. ஒரு முத்தம் கூட வாங்காமல் நான் வெளியே போனால் அன்றைக்கி வேலை நடக்காது. எங்கள் அம்மாட்ட திரும்பி வந்து மறந்து போயிட்டா கூட முக்கிலேருந்து திரும்பி வந்து ஒரு முத்தம் வாங்கிட்டு போவேன். ஸோ முத்தம் என் கூட பிறந்த ஒரு உரிமை. அது ஏதோ நம்ம கலாச்சாரத்திலேயே இல்லை என்று நினைப்பவர்கள் தஞ்சை வாணன் கோவை வாசிக்க கடவுது. தையம்ங்கிறது பிரெஞ்சு வார்த்தையா? ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. இந்த தையம்ங்கிற வார்த்தையை வந்து இது எப்படி இருக்குன்னா, தையம் என்னும் கலை 1000 வருடம். அப்போ பிரான்ஸில் இன்னும் சரிவர அரசு பரிபாலனம் நடக்க துவங்கி இருக்காது. ரோமன் பிடியில் இருந்திருப்பார்கள் அவர்கள். முதல் படத்துக்கு செய்யும்போது தான் அது சோதனை முயற்சியாக எனக்கு தோன்றியது. ஆனால் வெவ்வேறு காரணங்களுக்காக முதல் படம் வராமல் 2வது படம் தான் முதல்ல வருது. அப்படி பார்க்கும்போது எனக்கு முதல் 2 படங்களுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும். ஜிப்ரனை போட்டுட்டா நல்லா இருக்குங்கிற ஒரு எடுத்துரைத்த ஒரு பொறுப்பு எனக்கு இருந்தது. 3வது படம் அதுவாக நிகழ்ந்து விட்டது. இனி வரும் படங்களும் அப்படித்தான் அவர் திறமை காரணமாக நிகழும் நிகழ்வுகளாக இருக்க வேண்டும். அவர் தொழில் முனைப்பு, ஃபோக்கஸ் ஆன் த ஒர்க் அண்ட் ஒரு பிரீஃபிங் கொடுத்தோன்னா அது தலையாய கடமையாக எடுத்துக்கொண்டு செய்யும் ஒரு விஷயம். தானும் ஒரு பகுதி தான் இந்த சினிமா என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர். நான் தான் சினிமா எனும் அகந்தை இல்லாமல் என்னை போலவே சினிமாவின் ஒரு பகுதி தான் நாம், வெல்லப்போவது கடைசியாக சினிமா தான் என்பதை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் தன் கலையை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் ஒரு இளம் கலைஞர். இதில் இசை வந்து இதில் பல்கேரியாவில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கு, சோஃபியா ஆர்கெஸ்ட்ரா. ஏன்னா அது தேவையாக இருந்தது. படத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப சிறப்பாக செய்திருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட 96 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா வைத்துக்கொண்டு வேலை வாங்கியிருக்கிறார் ஜிப்ரன் அவர்கள். ஹிந்தியில் போல இப்போதைக்கு, ஏன்னா அதோட ரைட்ஸ் என்கிட்ட தான் இருக்குது. தெலுங்கில், மலையாளத்தில் எப்பவும் போல ரிலீஸ் ஆகும், கர்நாடகத்திலும் ரிலீஸ் ஆகும். நன்றி.